மேகதாது அணை திட்ட அறிக்கையை நிராகரிக்க புதிய நடுவர் மன்றம் அவசியம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். அப்போது புதிய நடுவர் மன்றம் என்ற திருத்தத்துடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பெங்களூரு குடிநீர் தேவைக்கு என்று கூறி கர்நாடகம் மேகதாது அணையை கட்ட முயற்சிப்பதாக கூறிய அமைச்சர், கர்நாடகத்தின் இந்த புதிய வியூகத்தை முறியடிக்கவே புதிய நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணையை மேகதாதுக்காக உருவாக்குறோம். இதை ரெண்டு சப்ஜெக்டா நம்ம பிரிச்சு பார்க்கணுங்கிற நம்ம ஒன்னு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாட்டருடைய ஒரு நமக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு, அதில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அதை இந்த ஆணையம் கை வைக்கவே முடியாது எப்பயும். ஆனால் கர்நாடகா குடி தண்ணீருக்குன்னு எங்களுக்கு டிஎம்சி வேணும்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை பிரியுது. முன்னாடி எப்படின்னா விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு கர்நாடகா போராடினாங்க, உச்ச நீதிமன்றத்தில் போராடணும். அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா கர்நாடகம் அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, குடி தண்ணீர் வாட்டர் ட்ரிங்கிங் பொதுமக்களுக்கு பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சிக்கல் நிறைந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு மார்ச் மாசம் 2026 எல்லா சட்ட வல்லுநரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்தி அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷனை நம்புது, அந்த கமிஷனுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. இந்த கமிஷனுக்கு எதிராக